தன் சூழ்நிலையோ தன்னுடைய உணர்வுகளையோ தன்னுடைய பதிலையே மனதில் நினைக்காமல் கர்த்தர் நினைச்சு பாடுறான். விடுதலை சூப்பர் நேச்சுரலா வந்துச்சு. இதுதான் ஹையர் ஸ்டேஜ், துதிக்கிறதுல மேலான நிலை. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் சம்பவம் தெரியும். பவுலும் சீலாவையும் அடித்து முதுகுலாம் பிச்சு காலை தொழுமரத்தில் மாட்டி உள்ளறையில் போட்டாங்க. அவர்கள் கர்த்தரை துதித்து பாடுகிறார்கள். துதிக்கும்படியாக உணர்வு இருந்துச்சா? ஃபீலிங் இருந்துச்சா? பால் ஃபீலிங்கா? கர்த்தரை துதிக்கணும் ஃபீலிங். உனக்கு ஃபீலிங் இருக்கா? எனக்கு ரொம்ப ஃபீலிங் இருக்கு. ஒரு பாட்டு பாடும், ஃபீலிங் இல்லை. இன்னும் அடித்து நொய்ய புடைச்சிருக்காங்க. நொய்ய புடைச்சி கட்டி வச்சு காவலில் உள்ளறையில் வச்சுட்டாங்க. சூழ்நிலை சரியா இருக்கா? சூழ்நிலை சரியில்லை. இது துதிச்சா நம்ம விடுதலை ஆயிடுவோம். துதி, கட்டுக்கள் உடையும், சங்கிலி உடையும். துதிச்சு இன்னைக்கு விடுதலை ஆயிடலாம். அதுக்காக துடிச்சாங்கன்னு கேட்டால் அதுவும் கிடையாது. விடுதலையை மனதில் வைத்து துதித்தார்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. சூழ்நிலையும் மனதில் கிடையாது, உணர்வும் கிடையாது. நம்ம துதிப்போம், கட்டுகள் உடையும், சிறைச்சாலை கதவுகள் திறந்துரும், நம்ம எஸ்கேப் ஆயிட வேண்டிய மின்னல் மாதிரி வெளியே ஓடிட வேண்டியதான். இந்த மூணுமே இருந்துச்சா? மூணுமே கிடையாது. கர்த்தரை துதித்தாங்களா? துதிச்சாங்க. ஏன் துதிச்சாங்கன்னா தேவனை குறித்த ஒரு ஆச்சரியம், வியப்பு, தேவனை குறித்த அறிவு அது துதிக்க வச்சு. அதான் உச்சகட்ட நிலை. துதியிலேயே பெட்டர் ஸ்டேஜ், ஆழத்துக்குள்ள போறது. விடுதலைக்காக நம்மளை மாதிரி நல்லா கவனிக்க, இதெல்லாம் தப்பு கிடையாதுங்க. இதெல்லாம் தப்புன்னு சொன்ன நாளேந்து விட்டுறாதீங்க. சூழ்நிலை நல்லா இருக்கு, நல்லா பாடுங்க. கையில் ஒரு 2 லட்சம் திடீர்னு வருத உடனே ஒரு பாட்டு வருது, ஐயோ பாடக்கூடாது, ஐயோ பாடிடுங்க, அது பாட்டு அந்த ஃப்ளோவில் போயிட்டே இருங்க. அதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கட்டும். ஆனால் மேலே நிலைக்கு போனோம். விடுதலைக்காக மாத்திரம் நம்மை மாதிரி துதிச்சா இருந்தாங்கன்னா சிறைச்சாலை கதவு திறந்த உடனே, சங்கிலிகள் உடைந்த உடனே வெளியே ஓடி இருப்பாங்க. ஆனால் ஓடலை, அங்கேயே நிற்கிறார்கள். இந்த வசனம் வாசிப்போமே. அப்போஸ்தலர் 16 25 வாசிப்போம். நடுராத்திரினா சூழ்நிலையும் நடுராத்திரியாக தான் இருக்குது, இருளாக தான் இருக்குது. ஹோப் கிடையாது, ஹோப்லெஸ். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுக்களும் கலன்று போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். ஏன்னா விடுதலை ஆகிட்டாங்கன்னா இவன் தான் ரெஸ்பான்சிபிள், நாளைக்கு அவனை கொன்றுவாங்க. ஒரு தடிச்சிட்டான்னா விசாரணைலாம் கிடையாது. ரோம அரசாங்கத்தின் கீழே எவன் இன்சார்ஜாக இருந்தானோ அவன் மூலமாக ஒரு தப்பிச்சான்னா மறுநாள் காலம் அவனை கொன்றுவாங்க. அவன் கொல்றதுக்கு முன்னாடி தன்னை கொல்ல போகிறான், கொலை செய்து கொல்ல போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, உனக்கு ஒரு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவரை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் உன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாக இருந்தான். பொழுது விடிந்த பின்பு அந்த மனுஷரை விட்டு விடுங்கள் என்று சொல்ல அதிகாரிகள் சேவர்களை விடுதலை கிடைச்சிச்சா? விடுதலை கிடைச்சது. ராயல் ஸ்டேஜில் விடுதலை கிடைச்சி, தப்பிச்சு ஓடலை. அதுக்கப்புறம் சம்பவம் நடக்கும். இவன் போக மாட்டேம்மா, நீ வெளியே போன்னு சொன்னா நான் போக மாட்டேங்க, என்னை போட்டையில்
ஒரு ரோமனை நீ எப்படி உள்ளே போடலாம் சொல்லி அவனை மன்னிப்பு கேட்க வைப்பான். என்ன, இவருடைய மனது விடுதலை கிடையாது. இவர்கள் மனதில் தேவனை குறித்த அறிவு, தேவன் சர்வ வியாபி, தேவன் சர்வ வல்லவர், சகலமும் அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது. என்னை கொண்டு கர்த்தர் ஒரு காரியம் செய்ய நினைச்சிருந்தாரா கர்த்தர் கட்டாயம் செய்வார் என்று தன் சூழ்நிலையோ தன்னுடைய உணர்வுகளையோ தன்னுடைய பதிலையே மனதில் நினைக்காமல் கர்த்தர் நினைச்சு பாடுறான். விடுதலை சூப்பர் நேச்சுரலாக வந்துச்சு. கனத்துக்கும் மரியாதைக்குரிய ஒரு ரிசல்ட் வந்துச்சு. இப்படித்தாங்க வாழணும். பதிலை மனதில் வைக்கக்கூடாது, மனது கர்த்தர் தான் இருக்கணும். சுகம் இருக்கக்கூடாது, கர்த்தர் தான் இருக்கணும். துதிக்கக்கூடிய ரீதியில் மனது சொல்லாது, கர்த்தரை துதிங்க. சில நேரத்தில் உணர்வுகள் துதிக்கக்கூடிய ரீதியில் இருக்கும், சில நேரத்தில் துதிக்கிறங்கிற உணர்வே இருக்காது. காலையில் எந்திரிச்சு முழங்கால் போடங்கிற ஆசையே வராது. என்னத்த அப்படின்னு தூங்கணும் போனோம். என் உணர்வினை டிக்டேட் பண்ணக்கூடாது, சூழ்நிலை டிக்டேட் பண்ணக்கூடாது, எனக்கு வர வேண்டிய பதில் என்னை நடத்தக்கூடாது. என்னை நடத்தணும்னா கர்த்தரை குறித்த அறிவும் ஆச்சரியம் மட்டும்தான் நடத்தணும். இதுதான் ஹையர் ஸ்டேஜ். துதிக்கிறதுல மேலான நிலை, குழந்தை நிலையை தாண்டி மேலான நிலைக்கு வர்றது.